இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய தயையும் கிருபையும் நம் மேல் இருக்கிறபடியினால், வல்லமை நம் தேவனுக்குரியதா இருக்கிறபடியினால், இன்றைக்கு அவருடைய வல்லமையான கரம் நம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிறபடியினால், நம்ம வாழ்க்கையில ஒரு நாளும் தோல்வி என்பதற்கு அது இடமே இல்லை. வல்லமையுள்ள தேவன், அன்பான நல்ல தகப்பனாகவும் அவர் இருக்கிறபடியினால், இன்றைக்கு அந்த வல்லமையை நம் வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிற நல்ல தகப்பனாய் நிச்சயமாய் நம் வாழ்க்கையில் அவர் வெளிப்படுவார். அவருடைய வலது கரம் அது வல்லமையுள்ள கரம். அவருடைய வலது கரத்தினால் நம்மை தாங்குகிறாராம். இன்றைக்கு எந்த சூழ்நிலையோ, எந்த பிரச்சனைகளோ, எந்த போராட்டங்களோ நம்மை விழத்தள்ளாதபடிக்கு தம்முடைய வலது கரத்தினால் அவர் நம்மை தாங்குகிறாராம். என் நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்குவேன் என்று சொன்னவர் அவருடைய வலது கரத்தினால் நம்மை தாங்குகிறார். அவருடைய வல்லமையை நம் வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். இந்த நாள்ல கூட நம்ம அன்றைக்கு தியானித்த அந்த பகுதி, தேவனை குறித்து அறிகிற அறிவு இல்லாதபடியினால என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்குது அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்தோம். தானியேல் புஸ்தகத்துல பார்த்தோம், தேவனை அறிகிற மனிதன் அவன் எப்படி இருப்பானா, வல்லமையான காரியங்களை அவன் செய்கிறவனாய் இருப்பான். அவன் வல்லமை உள்ளவனாய் இருப்பான். அப்படிப்பட்ட ஜனங்கள், தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் மிகவும் பலன் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்மை தேவனுடைய அறிவு நாம் பெற்றிருக்கிறோம். தேவனை குறித்ததான அறிவை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு தேவனை குறித்த அறிவை நம்ம பெற்றிருந்தோம் அப்படின்னா, நாம் நிச்சயம் பலன் உள்ளவர்களாய், வல்லமை உள்ளவர்களாய் நம்ம என்ன செய்வோமா இருப்போம். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தானியேல் 11:32. தானியேல் 11:32. உடன்படிக்கைக்கு துரோகியா இருக்கிறவர்களை உற்சகம் பேசுகிறவர்களினால் கள்ள மார்க்கத்தார் ஆக்குகிறவன் தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடங்கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். திடன் கொண்டு, தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். The people who know their God shall be strong and do exploits அப்படின்னு ஆங்கிலத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம பலம் உள்ளவர்களா இருக்கிறோமா, பலவீனம் உள்ளவர்களா இருக்கிறோமாங்கிறது எதை பொறுத்து இருக்குதுன்னா, தேவனை நாம் எவ்வளவு தூரம் அறிந்திருக்கிறோமா, தேவனை இன்னமும் நாம் சரியாக அறியவில்லையா என்பதை பொறுத்துதான் நம்முடைய பலம், நம்ம எந்த அளவுக்கு திடமா இருக்கிறோங்கிறது அவரை நம்ம அறிந்திருக்கிறத பொறுத்துதான் இருக்குதே ஒழிய, இன்றைக்கு நம்ம செய்கிற செயல், நம்ம ரொம்ப ஞானமா இருக்கிறோம், நம்ம அப்படி இருக்கிறோம் இப்படி இருக்கிறோம், நம்ம கிட்ட இருக்கிற எந்த பேரோ புகழோ பணமோ செல்வாக்கோ இது நம்மை நாம் பலம் உள்ளவர்களா இல்லையாங்கிறத தீர்மானிக்கிறது அல்ல. தேவனை நாம் எவ்வளவு தூரம் அறிந்திருக்கிறோம் என்பதுதான் ஒரு மனிதனை பலப்படுத்துகிற விஷயமா இருக்கிறது. அவனை ஸ்ட்ராங் ஆக்குற விஷயமே என்னன்னா, தேவனை அறிந்திருந்தா அவன் ஸ்ட்ராங்கா இருப்பான். தேவனை அறியலைன்னா ஒரு சின்ன காரியம் கூட அவனை சோர்வுக்குள்ள ஏற்படுத்தி டிப்ரெஷனுக்குள்ள போகிறவர்களாய் அவர்கள் இருப்பார்கள். நம்ம இதுக்கு உதாரணமா தாவீதை பார்க்கும்போது, தாவீதுக்கு எதிராய் அத்தனை பிரச்சனை வருது. ஆனா ஒவ்வொன்றிலையும் அவரு புலம்புனா கூட தன் தேவன் மேல அவருக்கு நம்பிக்கை இருந்தது. தன் தேவன் யார் என்பதை அவர் ஆழமாய் அறிந்திருந்தார். அதனாலதான் எவ்வளவு சூழ்நிலை எதிரடையாய் வந்த பொழுதிலும் எந்த சூழ்நிலையும் அவரை அசைக்க முடியல. அவர் சொல்றாரு, கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு வல்லமையுள்ளவர், அவர் தன்மேல் எவ்வளவு அன்பாக இருக்கிறவர், அவர் எவ்வளவு தன்மேலே நினைவாக இருக்கிறவர் அப்படிங்கிறத தாவீது
அறிந்து உணர்ந்திருந்தபடியினாலே அவர் என்ன செய்றாரு, சூழ்நிலை அந்த சிக்லாகுல அனைத்தையும் இழக்கிறாரு. அப்ப கூட தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடப்பட்டு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுதுன்னா, அறிந்திருந்ததுனால தான் அவனால் கர்த்தருக்குள் திடப்பட முடிந்தது. இன்றைக்கு நாம் அவரை எப்படி அறிந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்முடைய வாழ்க்கை. நம்ம திடமா இருக்கிறோமா? இல்ல திடனற்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? பலவீனமா இருக்கிறோமா? எல்லாமே அவரை அறிகிற அறிவிலே தான் அடங்கி இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு சரீரத்துல பலன் இருக்கிற மாதிரி இருக்கலாம். பெரிய உலகத்தின் காரியங்கள்ல உலகத்துல ஒரு பெரிய பலன் வாய்ந்தவர்களா இருக்கிறத போல இருக்கலாம். ஆனா உள்ளான மனிதன் அவன் பலமா இருக்கிறானா என்பதை எதை வைத்து அறிய முடியும் அப்படின்னா, நம்ம தேவனை அறிந்திருக்கிறதை வைத்துத்தான் அறிய முடியும். இன்னும் ஒரு காரியம், ஒருவேளை சிலருக்கு நான் சொல்றது புரியாம இருக்கலாம். நம்ம அவரை அறிந்து உணரும் பொழுது அப்படின்னு நான் சொல்றேன். சிலருக்கு அந்த உணர்கிறது அப்படின்னா என்ன அப்படிங்கிறது சிலருக்கு ஒருவேளை புரியாம இருக்கலாம். அது எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கனவு காண்றோம். தூக்கத்துல தான் ஒரு கனவு காண்றோம். இந்த தூக்கத்துல ஒரு கனவு வருது. அது நல்ல கனவோ, கெட்ட கனவோ. இந்த கனவு நமக்கு வரும்போது, அந்த கனவு அப்படியே ரியலா நம்ம அப்படியே அத ஃபீல் பண்ணுவோம். ஐயோ! அது நடக்கிற மாதிரியே நமக்கு தெரியும். சில நேரம் பயந்து முழிச்சுருவோம். சில நேரம் அப்படியே ஒரு சந்தோஷத்துல நம்ம எழும்புவோம். அந்த 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 கனவு வந்து கனவுக்குள்ள நம்ம போகும்போது, அத ரியலா நம்ம அப்படியே தூங்கிட்டு தான் இருக்கிறோம். அது ரியலா கிடையாது. ஆனா அது கனவு தான். ஆனா அந்த கனவ அப்படியே உணர்கிறோம். இதுதான் இதே போல தான் அவருடைய வசனத்தை அறிந்து உணர்வது. அந்த வசனத்த அப்படியே ஏற்றுக்கொண்டு அத எனக்குரியதாய், நமக்குரியதாய் நம்ம பார்த்து, அதுல சந்தோஷப்படுவதும், அதுல பூரிப்படைவதும் இதுதான் உணர்கிற காரியம். இப்படி நம்ம வார்த்தைய உணர்கிறோமா? இத குறிச்சு நான் யோசித்துட்டே இருக்கப்போ, அப்பா ஆண்டவரே, உணர்கிற காரியம் இப்ப இந்த உணர்வு அப்படிங்கிறத குறித்து நான் தியானித்துட்டு இருக்கிறப்போ, என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு 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 தொட்டி, செடி ஒரு தொட்டியில இருக்குது. அந்த தொட்டியினுடைய விளிம்பெல்லாம் உடைஞ்சு கிடக்குது. அந்த தொட்டியில மண்ணும் ரொம்ப குறைவா இருக்கு. அந்த செடியினுடைய வேரெல்லாம் வெளிய தெரியுது. அந்த செடி நல்ல நீளமா இருக்கு. நெறைய இலைகள் இருக்கு. ஆனா, அது ஒரு பக்கம் சாஞ்சு, அந்த அந்த செடியே வீணாக போகக்கூடிய ஒரு நிலையில ஒரு தொட்டிய நான் பார்த்தேன். இந்த காரியத்த குறித்து நான் தியானித்துட்டு இருக்கப்போ, இப்படி ஒரு என் கண்ணுக்குள்ள இப்படி ஒரு தேவன் இப்படி ஒரு படத்த காண்பித்தார். அப்ப ஆண்டவர்ட்ட கேட்டேன், "இது என்ன ஆண்டவரே? எதுக்கு இப்போ செடி, தொட்டி, இந்த மண்ணு இதெல்லாம் காண்பிக்கும்போது ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியம், எவன் ஒருவன் வசனத்த அறிந்து உணரலையோ." நம்ம பார்க்கிறோம் அந்த நல்ல நிலத்துல, அந்த கற்பாறை நிலத்துல விதைக்கப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னு பார்க்கிறோம். அப்போ ஒரு ஒரு மனிதன் அறிந்து உணரலன்னா, இந்த அவன் வேர் கொள்ளாதபடி அந்த மண்ணும் அங்க சரியா இல்ல. அந்த தண்ணி ஊற்றாம, அந்த மண்ணு ரொம்ப கொஞ்சமா தான் இருக்குது. அந்த வேரெல்லாம் வெளிய வந்து செடி அப்படியே ஒரு பக்கமா சாஞ்சு அதோடைய வெயிட்டுக்கு சாஞ்சு, அது பட்டு போகிற நிலைமையில இருக்குது. அப்போ தேவனுடைய வார்த்தையை அறிந்து உணராத நிலைமையில் நம்ம இருப்போம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையும் இப்படிதான் இருக்கும். எதுவுமே நமக்கு பலன் தராது. இந்த உணரும் பொழுதுதான், அதனாலதான் வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களாகவும், நம்ம அவருக்குள் நம்ம வேர் கொள்ளுவது, அவருக்குள்ள நம்ம வேர் கொண்டாதான் நம்ம ஸ்ட்ராங் ஆக முடியும். அவருக்குள்ள வேர் கொள்ளுவதுன்னா என்ன? அவர அறிய 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 அவருக்குள்ள நம்ம வேர் கொள்ள ஆரம்பிக்கிறோம். அவர அறிவது மூளை அறிவுல அல்ல, அவரை ஆத்துமார்த்தமாய்
அறிந்து உணரும் பொழுது நான் எப்படி சொன்னேன், ஒரு கனவ பார்க்கும் பொழுது, அந்த கனவு அப்படியே ரியலா நடக்கிற மாதிரியே சில நேரம் கண்ணீரோட எழும்புறோம். ஐயோ! இது இப்படி இந்த கனவு வந்துருச்சே அப்படின்னு. சில நேரம் சந்தோஷத்தோட எழும்புறோம். அத அப்படியே லிட்டரலா அந்த கனவ ஃபீல் பண்றது போல, நம்ம தேவனுடைய வார்த்தையை எந்த அளவுக்கு அறிந்து உணர்கிறோமோ, அவன்தான் கிறிஸ்துவுக்குள் வேர் கொள்ளுகிற மனிதன். அந்த கிறிஸ்துவுக்குள் வேர் கொள்ளுகிறவனை ஒன்றும் ஒரு காலும் அசைக்க முடியாது. இன்றைக்கு இந்த இந்த அளவு நம்ம தேவனை அறிந்திருக்கிறோமா? எதுவும் நம்மை அசைக்க முடியாத அளவுக்கு கர்த்தரை அறிந்திருக்கிற ஜனங்கள் அவருக்குள் திடன் கொள்ளுவார்கள். நம்ம அந்த அளவுக்கு நம்ம அவரை அறிந்து அவருக்குள்ள நம்ம திடன் அடைந்திருக்கிறோமா? திடமாய் நாம் இருக்கிறோமா? இல்ல இன்னமும் சின்ன ஒரு காற்றடிச்ச உடனே, சின்ன ஒரு வார்த்தை நமக்கு எதிராய் எழும்பின உடனே நம்ம சோர்ந்து போகிறவர்களா இருக்கிறோம் என்றால், இன்னமும் பல இடங்களிலே நாம் தேவனை அறிந்து உணராத இடத்திலே நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். நம்ம அன்றைக்கு சில காரியங்களை நம்ம தியானித்தோம். இன்னைக்கும் சில காரியங்கள் தேவனை குறித்து அறிகிற அறிவு இல்லாதபடியினால நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்குது. அன்னைக்கு நம்ம பார்த்தோம் லேக் ஆஃப் நாலேஜ். அவங்க இருதயம் ஒரு இருளுக்குள்ள டார்க் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், உணர்வில்லாத இருதயம் இருளடைந்தது அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். அடுத்ததா பயம், கவலை, ஆங்ஸைட்டி, இது எல்லாம் என்ன செய்யுது? இன்கிரீஸ் ஆகுது. யார்? தேவனை அறியாதவர்களுக்கு இதெல்லாம் அவர்களுக்கு பெருகுகிறதை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு தேவனை நம்ம அறியல அப்படின்னா, நாம் நம்மை குறித்தே சரியாக அறியவில்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம்னா, நம்மை குறித்து நாம் அறிய ஆரம்பித்திருக்கிறோம். அப்போ இன்னைக்கு தேவனை குறிச்சு அறியல அப்படின்னா, நம்ம வேல்யூவ உலகத்துல தேட ஆரம்பிப்போம். மனிதர்கள் கிட்ட தேட ஆரம்பிப்போம். ஐயோ! இவங்க என்னைய சொல்லலையே, இவங்க என்னைய பாராட்டணும், இவங்களுடைய ஒப்பீனியன் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி மனிதர்களுடைய ஒப்பீனியன்ஸ தேடி அலைந்து கொண்டிருப்போம். மனிதர்களுடைய புகழை விரும்புகிறவர்களாய் இருப்போம். இன்றைக்கு இப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோமா? மனிதர்களுடைய புகழை தேடுகிறவர்களாய், மனிதர்களுடைய ஒப்பீனியன்ஸ பெரிதாய் பார்க்கிறவர்களாய் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம இன்னமும் தேவனை அறிய வேண்டிய விதத்தில் அறியவில்லை. வசனம் தெளிவா சொல்லுது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. நம்ம we were bought with the price. நம்முடைய விலை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அததான் நம்ம குரூப்ல கூட அந்த மெசேஜ் ஷேர் பண்ணியிருந்தோம். எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியல. அத கண்டிப்பா கேளுங்க. ஏன்னா நம்முடைய விலை என்னங்கிறது நமக்கு முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அவருடைய ரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் என்றால் நம்ம எவ்வளோ வேல்யூபிளா அவர் பார்க்கிறாரு. ஆனா இன்னைக்கு நம்ம வேல்யூவ நம்ம யாருகிட்ட பார்க்கிறோம்? மனிதர்கள் நம்மை குறித்து என்ன சொல்றாங்க? மற்றவங்க நம்மை குறித்து என்ன பேசுறாங்க? இத நம்முடைய ஐடென்டிட்டியா நம்ம மாற்றி கொண்டிருக்கிறோமா? 1 யோவான் 3:1 வாசிக்கலாம். 1 யோவான் 3:1. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறியவில்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். அப்போ நம்ம எப்படி அழைக்கப்படுகிறோமா? தேவனுக்கு பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். லிட்ரலா இன்னைக்கு தேவன் நம்மள கூப்பிடுறதே என் மகனே, என் மகளேன்னு தான் கூப்பிடுறாரு. இந்த உலகத்தை படைத்தவர், சர்வத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவர், வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் கொண்டவர்,
வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர், உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கினவர், சர்வத்தையும் தன்னுடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவர், சர்வ வல்லமையுள்ளவர். இன்றைக்கு அவர் நம்ம எப்படி கூப்பிடுகிறாரா? என் மகனே, என் மகளேன்னு கூப்பிடுகிறாராம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே, இன்னைக்கு அவர் நம்மை பிள்ளையாக அவர் பார்க்கிறார்னா, இன்னைக்கு எவ்வளோ பெரிய சுதந்திரம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய இன்ஹெரிட்டன்ஸ நம்ம பெற்றிருக்கிறோம். ஆனா இத உணராம இன்றைக்கு நம்முடைய ஐடென்டிட்டிய மனிதர்களிடத்துல நம்ம தேடிக் கொண்டிருக்கிறோமா? இல்ல நம்மள நாமே, ஐயோ! நான் எதுக்கு இந்த உலகத்துல வந்து பிறந்தேன்? நான் தேவையில்லாம நான் அந்த உலகத்துக்கு வந்துட்டேன். அப்படின்னு சொல்லி நம்மளே நம்மள அன்வான்டடா ஃபீல் பண்றோமா? மற்றவங்க கூட நம்மள கம்பேர் பண்ணிட்டே இருக்கிறோமா? ஐயோ! அவங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்கு. அவங்க அப்படி இருக்கிறாங்க. அவங்க அத செய்றாங்க. இவங்க இத செய்றாங்க. இவங்க இப்படி நல்லா இருக்கிறாங்க. ஆனா நான் ஒண்ணும் இல்லையே! அப்படின்னு சொல்லி மற்றவங்க கூட நம்மள கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறோமா? இல்ல நம்முடைய வொர்த் நம்ம யாருங்கிறத நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கிறோமா? எப்பவுமே நான் யாருங்கிறத மத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காகவே சிலர் உழைப்பாங்க. சிலர் அதுக்காகவே அ பல காரியங்கள செய்து கொண்டே இருப்பாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, நாம் யாருக்குரியவர்கள் என்று நமக்கு இன்னமும் புரியவில்லை, அறியவில்லை. தேவன அறிஞ்சாதான் நாம் யார் என்பதை அறிய முடியும். இன்னைக்கு அவர் சொல்றாரு. அவர் அவர் உங்கள கூப்பிடுகிறதே எப்படி கூப்பிடுகிறாரா? என் மகனே, என் மகளே அப்படின்னு தான் அவர் கூப்பிடுறாரு. ஆனா இந்த சத்தத்த நம்ம காது கேட்குதா? தேவனிடத்துல நம்ம போகும் பொழுது, இல்ல வேற மனுஷருடைய சத்தங்கள் உங்கள் காதுகளிலே தொனித்துக் கொண்டே இருக்குதா? அவங்க உங்கள குறிச்சு என்ன பேசுறாங்க? என்ன சொல்றாங்க? அவங்க என்ன நெனைக்கிறாங்க? சிலருக்கெல்லாம் என்ன காரியம்னா, அவங்க என்னை இப்படி நெனைக்கிறாங்களோ! அப்படின்னே பல காரியங்கள நினைப்பாங்க. அவங்க சொல்லியிருக்க கூட மாட்டாங்க. ஆனா, இப்படிதான் என்ன பத்தி நெனைக்கிறாங்கன்னு நான் நெனைக்கிறேன்னு, இவங்களாகவே பல காரியங்கள திங்க் பண்ணிட்டு உட்கார்ந்திருப்பாங்க. இவங்க எல்லாருமே யாருன்னா, அவர்களுடைய விலை கிரயத்தை உணராதவர்கள். தேவனை அறியாதவர்கள். தேவனை நம்ம அறிந்திருந்தோம்னா, நம்ம யாருங்கிறத நம்ம புரிய ஆரம்பிப்போம். இந்த உலகம் நமக்கு பாத்திரமாய் எண்ணப்படாது. உலகமும், உலகத்தில் உள்ளவைகளும் நமக்கு பெரிதாக தெரியவே தெரியாது. எந்த சூழ்நிலையிலும். எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரே! அவர் எனக்காக எதையும் செய்வார், எப்படியும் செய்வார். அவர் இருக்கிறார்ங்கிற அந்த நம்பிக்கை, நிச்சயம், தைரியம் நமக்கு நிச்சயமா இருக்கும். தேவனை அறியாதவர்கள் தான் ஈஸியா பாவத்திலேயும் விழுகிறவர்களாய் இருக்கிறார்கள். நம்ம பார்த்தோம் ரோமர் 1:21, 22 அவர்கள் தேவனை அறிந்தும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தாமலும், ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். இன்னைக்கு ரொம்ப சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறோமா? எதையாவது குறிச்சு. இந்த சிந்தனை தான் நம்மை வீணராக்குகிறது. உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் என்ன செய்தான்? இருளடைகிறது. தேவனை ஒரு மனிதன் அறியல அப்படின்னா, அவன் எப்படி இருக்கிறான்னா, அவன் பாவம் செய்கிறவனா இருக்கிறான். தேவனை அறிந்தவனால் பாவம் செய்ய முடியாது. அதனாலதான் வசனம் சொல்லுது, நீ தேவனால பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான். தேவனால் யார் உண்மையா பிறந்திருக்கிறான் அப்படின்னா, உண்மையாய் தேவனை அறிந்தவன் அவரால் பிறந்திருக்கிறான். அவனால என்ன செய்ய முடியாது? பாவம் செய்ய முடியாது. ஏன்னா, அவருடைய வித்து அவனுக்குள்ள என்ன செய்து இருக்கிறது? அந்த வித்து விழிப்படைந்திருக்கிறது. அவேக்கன்ட் ஸ்டேட்டுக்கு அவனுக்குள்ள வந்துருச்சு. தான் யார் என்பதை அவன் அறிந்தவனாய், விழிப்புணர்வை பெற்றவனாய் இருக்கிறான். அப்படிப்பட்டவனால என்ன செய்ய முடியாது? பாவம் செய்ய
முடியாது. இன்றைக்கு இந்த வித்து நமக்குள்ள இருக்கிற இந்த வித்து நமக்குள்ளே விழிப்படைந்த நிலைமையில் இருக்கிறதா இல்லையாங்கிறத எப்படி கண்டு கொள்ளலாம்னா, நம்ம சிந்தனைகள் நமக்கு ஒரு கண்ட்ரோல்ல இருக்கும். இந்த சிந்தனைகள் கண்ட்ரோல்ல இல்ல அப்படின்னாலே, இந்த வித்து இன்னமும் நமக்குள் என்ன செய்யல? விழிப்படையவில்லை என்பதை அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு அவர குறித்தே தியானித்து, அவர குறித்து சிந்தித்து, நம்ம எதுக்காக நம்ம மெடிடேஷன் எல்லாம் பண்றோம்னா, இந்த வித்தை நாம் விழிப்படைய நமக்குள்ள இருக்கிற வித்து விழிப்படைந்த நிலையில் இருக்கும்படிக்கு தேவன் யார் என்பதை நம்ம ஆத்துமார்த்தமாய் உணர, 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 உணரதான் நம்ம இந்த விழிப்படைந்த நிலைக்கு நம்ம வருகிறோம். இல்லன்னா ஈஸியா இந்த முதல் ஆதாம், இந்த பழைய மனுஷனுடைய செய்கைகள் நம்மில மேலோங்கி இருக்கும் பொழுது, நம்ம நிச்சயமாய் அவர் யார் என்பதை அறிந்து கொள்ளுகிற நிலைக்கு நாம் வரவே மாட்டோம். அவர் யார் என்கிற நிலைக்கு நம்ம வரலன்னா, நிச்சயமா நமக்குள்ள கோபமோ, வெறுப்போ, கசப்போ, மூர்க்கமும், துர்க்குணமும், தூஷணமும், மற்ற இச்சைகளும் அங்க நம்ம ஒரு பெரிய லிஸ்ட் ரோமர்ல இருக்கு, கலாத்தியர்ல இருக்கு, காம விகாரம், விபச்சாரம், வேசித்தனம். இது எல்லாம் ஏன் வருது அப்படின்னா, இந்த எண்ணங்கள் தேவனை அறிகிற அறிவை இன்னமும் பெறாதவர்கள். உணர்வுகள்ல இன்னமும் தேவனை அறியல. இத இன்னும் ஃபீல் பண்ணல. தேவன் நமக்குள்ள இருக்கிறார். கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். இன்றைக்கு அவருக்குள்ள நம்ம இருக்கிறோங்கிறத இன்னமும் உணராமல் இருக்கிறவர்களை ஈஸியா பாவம் என்ன செய்து மேற்கொள்ளுகிறது. அடுத்ததா நம்ம பார்க்கிறோம், இந்த தேவனை அறியாதவர்களை ஈஸியா சாத்தான் என்ன செய்வான்? டார்கெட் பண்ணுவான். எங்கெல்லாம் சத்தியம் மிஸ் ஆகுதோ இல்லையோ அங்கெல்லாம் சாத்தான் என்ன செய்யறானா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். சத்தியம் இல்லாத இடத்துலதான் அங்க அவன் அட்டாக் பண்ண முடியும். நமக்கு சத்தியத்தை நம்ம நல்லா அறிஞ்சு உணர்ந்து இருக்கிறோம்னா அந்த ஏரியாஸ்ல அவன் நம்மள அட்டாக் பண்ணவே முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம உள்ளத்துல எழும்புகிற ஒரு பயமோ, இல்ல கனவுகள் மூலமா அவன் விதைக்கிற ஏதோ ஒரு பயமோ, இது எல்லாம் ஏன் வருதுன்னா, சத்தியத்த அந்த பர்ட்டிகுலர் இடத்துல, அந்த பர்ட்டிகுலர் விஷயத்துல, அந்த சத்தியம் நம்ம இருதயத்துல பதிக்கப்படாமல் இருக்கிறதுனால, இருதயத்துல அதை அறிந்து உணராத இடத்துல தான், அந்த இடத்த கரெக்ட்டா அவன் வந்து அட்டாக் பண்ணுவான். மற்ற இடத்துல பொய் அதாவது வெளிச்சம் இருக்கிற இடத்துல அவனால வரவே முடியாது. வெளிச்சம் எந்த இடத்துலலாம் இல்லையோ, எந்த உண்மைகளை, எந்த சத்தியத்த நம்ம உணராம இருக்கிறோமோ, அந்த இடத்துல அவன் ஈஸியா மனுஷங்க மூலமா வருவான், கனவுகள் மூலமா வருவான். ஏன் சரியான சத்தியத்தை அறிவிக்காத பிரசங்கங்கள் மூலமாக கூட வரலாம். எப்படினாலும் அவன் வந்து நம்முடைய இருதயத்துல பொய்களை அவன் விதைக்கிறதற்கு தேவனை அறிகிற அறிவு இல்லாதபடியினால் அவன் பொய்களை விதைக்கிறதற்கு நாம் இடம் கொடுக்கிற அந்த பகுதியை நம்ம பார்க்கிறோம். ட்ரூத் எங்கெல்லாம் மிஸ் ஆகுதோ அங்கெல்லாம் அவனுடைய அட்டாக்க நம்ம ஃபீல் பண்ண முடியும். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 2:11. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. எங்க ட்ரூத் மிஸ் ஆகுதோ அங்க என்ன செய்றான்? அங்க வந்து அவன் அவன் தந்திரமா தன்னுடைய பொய்ய என்ன செஞ்சிடறான்? விதைச்சிடுறான். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்படித்தான் அவன் பொய்ய விதைக்கிறான். அவங்க அத்தனை அற்புதங்களை பார்த்தா கூட தேவனை அறிந்து அவர்கள் உணராதபடியினாலே அவங்க என்ன செய்யறாங்க? பல பயத்துக்கு இடம் கொடுக்கறாங்க. சூழ்நிலை பெருசா தெரியுது.
இந்த அற்புதங்கள் அப்படிங்கிறது, இந்த அற்புதம் நெறைய அற்புதத்த பார்த்தோம்னா, நமக்கு விசுவாசம் வரும்னா, நிச்சயமா வராது. நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம எல்லோருமே பார்க்காத அற்புதங்கள் இல்ல. எத்தனையோ அற்புதங்கள நம்ம வாழ்க்கையில நம்ம பெற்றிருக்கிறோம். மற்றவங்க வாழ்க்கையில பார்த்திருக்கிறோம். எத்தனையோ சாட்சிகள நம்ம கேட்டிருக்கிறோம். இதெல்லாம் விசுவாசத்தை கூட்டியிருக்கிறதா? நிச்சயமா இல்ல. இதெல்லாம் மறந்து போகுது. அதனால தான் தாவீது சொல்றாரு, "கர்த்தர் செய்த உபகாரங்களை மறவாதே." இந்த ஆத்துமா ஈஸியா அவர் செய்த நன்மைகள மறந்து போகுது. ஆனா, எந்த ஒரு மனிதன் தேவனுடைய அன்பையும், வல்லமையையும் அறிந்து உணர்ந்திருக்கிறானோ, அந்த இருதயம் என்ன செய்யுது? விசுவாசத்தில் நிலைத்து நிற்கிறது. அற்புதத்த பார்க்கிறதுனால நான் விசுவாசம் அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்னா, நிச்சயமா யாருமே சீஷர்கள் பார்க்காத அற்புதமா? எத்தன அற்புதங்கள பார்த்த பிறகு அவங்களுக்கு எத்தன சந்தேகங்கள் வருது? கூடவே இருந்து அத்தன அற்புதங்கள பார்த்திருக்கிறாங்க. ஆனா கூட அவங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கதான் செய்தது. அப்போ எ எப்போ நம்ம அவரை ஆழமாய் அறிந்து உணர்கிறோமோ, அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய வல்லமை இதை அறிந்து உணர்கிறவனே விசுவாசத்தில் நிலைநிற்க முடியும். இப்போ இந்த வசனம் சொல்லுது, அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படிச் செய்தேன். அப்போ இக்னரன்ஸ் அதுதான் சாத்தானுடைய பிளே கிரவுண்டா. அறியாமை அப்படிங்கிறது நம்ம எந்த இடத்துல நம்ம அவர குறிச்சு அறியாம இருக்கிறோமோ, அது அவனுடைய பிளே கிரவுண்டா மாறிருதாம். இன்னைக்கு நம்ம எந்த இடத்துலலாம் அறியலையோ, அவர அறியாத இ இ இருக்கிற அந்த இடத்துல, அவன் நமக்கு நம்ம இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இன்னைக்கு காலையில உங்களுக்குள்ளேயே நீங்க உங்கள தியானிச்சு பாருங்க. எந்த இடத்துல நீங்க பயப்படுறீங்க? எந்த இடத்துல கவலைப்படுறீங்க? எந்த இடத்துல உங்களுக்கு சோர்வு இருக்கு? யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இக்னரன்ஸ் இருக்கு. தேவனை குறித்த அறியாமை இருக்கு. சரியான அறிவில்லாதபடியினால, அந்த இடத்துல பயம், கவலை, சோர்வு இது எல்லாம் அந்த இடத்துல உங்கள ஆட்கொண்டு கொண்டு இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். இதுதான் இக்னரன்ஸ் தான் சாத்தானுடைய பிளே கிரவுண்டா இருக்குது அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்ளும் பொழுது, இன்னைக்கு நீங்க யாருங்கிறத அறிந்து கொள்ளும் பொழுது, அவன் எப்படி நம்ம அந்த அவர் யாருங்கிறத அறிய, 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 அறிய நம்ம முற்றிலும் நம்ம வெளிச்சமாய் மாறும் பொழுது, இவனுடைய தந்திரம் நம்மகிட்ட ஒன்றுமே பலிக்க முடியாது. அவனுடைய வேலையே என்ன அப்படின்னா, தேவனை குறித்ததான நம்ம தேவன குறிச்சு என்ன அறிந்து வைத்திருக்கிறோம், அத சந்தேகத்துக்குள்ள அவன் கொண்டு வருவான். ஏவாள்ட்ட அப்படிதான் போறான். வாசிக்கலாம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. இங்க மெதுவா அவள்ட்ட கேக்குறான். சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. நீங்க தோட்டத்துல இருக்கிற சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? அவளுக்குள்ள இருக்கிற இக்னரன்ஸ அவன் பயன்படுத்துறான். அவ சொல்றா, அங்க அப்படியே தேவன் சொன்னது அங்க சொல்றா, விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். ஆனா தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும், அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். அப்போ சர்ப்பம் என்ன சொல்லுது? அந்த இக்னரன்ஸ் அவளுடைய இக்னரன்ஸ பயன்படுத்தி அவ அவ அந்த சர்ப்பத்துக்கு இடம் கொடுத்தபடியினால், அந்த சத்தத்துக்கு அவள் இடம் கொடுத்தபடியினால், அவன் தேவனை குறித்ததான தேவன் அவங்க மேல வைத்திருக்கிற அன்பை குறித்து அவளை சந்தேகப்பட வைக்கிறான். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். நீங்கள் நன்மை தீமைகளை அறிந்து
நீங்கள் தேவர்களைப் போல் இருப்பீர்கள். நீங்கள் சாகவே சாவதில்லை. ஆண்டவர் சொல்லிட்டாரு, இதை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாவீர்கள்ன்ட்டாரு. இவன் ஒன்ன சொல்றான், நீங்கள் சாவதில்லை. 2வது, நீங்க தேவன போல இருப்பீங்க. அப்போ இவன் உன்ன உன்ன ஏவாளுக்குள்ள விதைக்கிறான். நீ இப்ப தேவன போல இல்ல. உனக்கு இத சாப்பிட்டா தான் நீ தேவன போல மாறுவ. அங்க ஏற்கனவே தேவன் அவர்களை ஆளுகை செய்யும்படிக்குத்தான் வைத்திருக்கிறார். இந்த உணர்வை அவள் பெறாததினால, அவளுடைய இக்னரன்ஸ பயன்படுத்தி, அவன் தந்திரமாய் அவளுக்குள்ள செயல்பட்டு, தேவனுடைய அன்பை முதலாவது அவள சந்தேகப்பட வைத்து, அவளுக்குள்ள நுழைஞ்சு, முழு மனுக்குலமும் இன்றைக்கு அவள் மூலமாய் அந்த ஆதாமையும் அந்த பழத்தை சாப்பிட வைத்து, இந்த முதல் ஆதாமுக்குள்ள முழு மனுக்குலமும் அது என்ன செஞ்சுட்டு மாட்டிக்கொண்டது, சிக்கிக் கொண்டது. ஒரு 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 தவறான ஒரு புரிந்து கொள்ளுதலுக்குள்ள இந்த முழு மனுக்குலமும் மாட்டிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் தேவனை அறிகிறதற்கு நம்ம ஏன் ஸ்ட்ரகிள் பண்றோம்னா, இந்த பழைய மனுஷனுடைய வித்து நமக்குள்ள இருந்து செயல்பட்டு கொண்டிருப்பதால தான். அதனாலதான் அங்க பவுல் எழுதுறாரு, சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல உங்களையும் அது வஞ்சித்துருமோன்னு நான் பயந்திருக்கிறேன்னு எழுதுறாரு. அப்போ தேவனுடைய அன்பை குறித்து சந்தேகப்படுகிற இடம் எல்லாம் அங்க சாத்தான் அங்க நம்ம அந்த இக்னரன்ஸ பயன்படுத்தி அவன் பிளே கிரவுண்டா நம்முடைய இருதயத்தை மாற்றி நமக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கிறத நீங்க புரிந்து கொள்ளலாம். நமக்குள்ள இருக்கக்கூடிய பயம், கவலை, சோர்வு, அவிசுவாசம் இது எல்லாமே அவரை குறித்து அறிகிற அறிவு இல்லாத இடத்துல அவன் நுழைஞ்சு வேலை செய்றான். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். இத சொல்லிட்டு தான் சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். இந்த மன்னிக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த மன்னிப்பு இல்லாம நம்ம இருதயத்துல கசப்பு இருக்கும் என்றால், கசப்பும், வெறுப்பும், கோபமும், மூர்க்கமும் இருக்கும்னா, அவன் நம்ம இருதயத்தை பிளே கிரவுண்டா பயன்படுத்தி கொண்டிருக்கிறான்ங்கிறத நம்ம அறிந்து கொள்ளலாம். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவன் தந்திரமா நமக்குள்ள அந்த இடத்துல வந்து செயல்படுறான். அதனாலதான் அங்க எபேசியர்ல எழுதுறாரு, சூரியன் அஸ்தமிக்கும் முன் உங்கள் எரிச்சல் தனிய கடவது. ஏன் அப்படின்னா, இதன் மூலமா அவன் நம்ம இருதயத்தை அவன் என்ன செய்வான்? ஆக்கிரமிக்க ஆரம்பிப்பான். தேவனை குறித்து அறிகிற அறிவுல நம்ம குறைவுபட ஆரம்பிப்போம். நிமித்தம் அவனுக்கு நம்ம வாழ்க்கையில இடம் கொடுத்து, நம்ம பல காரியங்களை நம்ம வாழ்க்கையில நாமே பல காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். அப்போ அறிவில்லாமல் தான் நம்ம என்ன செய்யறோமா? சிறைப்படுகிறோம். இன்னைக்கு உங்களுக்கு என்ன சிறையிருப்பு இருந்தாலும், இதுக்கு காரணம் என்னன்னா, நாம் அவரை குறித்து அறிகிற அறிவை பெறாதபடியினால சிறைப்பட்டு போகிறோம். அதனால பட்டினியினால தொய்ந்து போறாங்க. தாகத்தினால வறள்றாங்க. அதிநிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது. இன்னைக்கு பார்த்தோம் இந்த வசனத்தை, அன்றைக்கு தியானித்தோம். அப்போ பாதாளம் தன் வாயை எப்ப திறக்குதான்? எந்த ஜனம் தேவனை குறித்ததான அறிவை பெறவில்லையோ அந்த ஜனத்துக்காக பாதாளம் வாய திறந்து வைத்திருக்குதான். இன்னைக்கு இந்த பாதாளம் அதாவது பிசிக்கல் டெத்து மாத்திரம் இல்ல, இந்த பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்வதில்லைன்னு வசனம் சொல்லுது. இந்த பாதாளத்துல இருந்து நமக்கு வரக்கூடிய காரியம் ஃபர்ஸ்ட் நம்முடைய மைண்ட அட்டாக் பண்ணுவான். நம்முடைய ஆத்துமாவை சோர்வடைய பண்ணுவான்.
இது எப்போ நம்ம அவரை குறித்து அறிகிற அறிவில்லாதபடியினால். இங்கதான் முதல்ல சிறையிருப்பு வருது. சிறைப்பட்டு போகிறோம். ஆத்துமாவுல சிறையிருப்பு. அடுத்ததா சரீரம் கூட சிறையிருப்புக்குள்ள போகிறத பார்க்கிறோம். அது ஆத்துமாவுல சிறையிருப்பு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அங்க பயம் வந்துரும், கவலை வந்துரும், சோர்வு வந்துரும், அவிசுவாசம் வந்துரும். தேவனை குறித்து உணரவே முடியாத இடத்துக்கு நம்ம போவோம். இது எல்லாம் வரும்போது நம்ம மைண்டே அப்சஸ் பண்ணிருவான். அந்த நிலைக்கு வரும்போது நாம் சரீரமும் அதனால் பாதிக்கப்படுகிறதை அறிந்து கொள்ளலாம். இந்த பாதாளத்தின் வாசல்கள் நம்மை மேற்கொள்ளாத இடத்துலதான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பூமியிலே நம்ம கட்டுகிறது எதுவோ பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூமியிலே நீங்கள் கட்டவிழ்ப்பது எதுவோ பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஸ்லாக்கியம். பேதுருவிட்ட சொல்றாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. எந்த கல் தேவனை ஆழமாய் அறிந்திருக்கிற அந்த கல், அந்த கல்லு மேலதான் அவருடைய சபையை அவர் கட்டுகிறாராம். அந்த சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. ஏன்னா அந்த சபை தேவனை ஆழமாய் அறிந்திருக்கிற சபையா இருக்கும். அந்த சபையை பாதாளத்தின் வாசல் ஒரு நாளும் மேற்கொள்ள முடியாது. அந்த ஜனம் தேவனை அறிந்திருக்கிற ஜனமா இருக்கும். இந்த வசனம் ஏசாயா 5 பார்க்கிறபடி, என் ஜனம் அறிவில்லாமல் சிறைப்பட்டு போவார்கள், பாதாளம் வாய ஆன்னு திறந்திருக்கும்னு இருக்கு. ஆனா அப்போ அறிவுள்ள ஜனங்கள், தேவனை ஆழமாய் ஒவ்வொரு நாளும் அவரை அறிகிற அறிவுல உணர்ந்து அறிந்து வளர்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள், அந்த சபைதான். அந்த சபையின் அந்த கல்லின் மேலதான் அவருடைய சபையை கட்டுகிறாராம். இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட சபையா இருக்கிறோமா? நம்ம அப்படிப்பட்ட கல்லா இருக்கிறோமா? பேதுருவ பார்த்து ராக் அப்படின்னு சொல்றாரு. கல், நீ நீ கல்லா இருக்கிறாய், நீ ராக்கா இருக்கிற. உன் மேல, அந்த கல்லின் மேல ஏன் சபைய கட்டுவேன். அப்போ அது என்ன கல் அப்படின்னா, எதுவும் அசைக்க முடியாதபடி தேவனை ஆழமாய் அறிந்து உணர்ந்திருக்கிற அந்த அந்த சபையைத்தான் பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ள முடியாது. இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த இடத்துக்கு வரணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம அவரை அறிந்து உணர்ந்து இருக்கிறோமா? உணர்கிற இடம் அப்படிங்கிறத நான் சொன்னதை நீங்க புரியணும். அப்படியே நீங்க லிட்ரலா சத்தியத்தை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும். அதை மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்படிதான், இதுதான் நிஜம், இதுதான் சத்தியம். வார்த்தை இத சொல்லுதுன்னா இதுதான் நிஜம். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை அவருடைய மரணத்தினாலே அவர் அழித்து விட்டாருங்கிறத நீங்க மெடிடேஷன்ல பார்க்கணும். அத பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு உணர்வுகள்ல நீங்க ஒரு சந்தோஷத்தை பெறுவீங்க. இந்த சந்தோஷம் உங்களுக்கு ரியலா மாற ஆரம்பிக்கும். இந்த ரியாலிட்டிய நீங்க பெறும் பொழுது இந்த இக்னரன்ஸ் அவன் உங்களுக்கு கொண்டு வர முடியாது. இந்த இந்த சத்தியத்தை, இந்த பொய்ய உங்களுக்குள்ள அவன் விதைக்க முடியாது. இப்போ அறிந்து உணராதிருக்கிற இருதயத்துலதான் அவன் என்ன செய்ய முடியும்? தந்திரமாய் அவன் வந்து உள்ள நுழைஞ்சு செயல்பட முடியும். அதுதான் வசனம் சொல்லுது. அறிவில்லாமல் இருக்கிற ஜனங்களுக்கு தான் பாதாளம் வாய திறந்திருக்குது. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம அவரை அறிந்திருக்கிறோமா? இல்ல இன்னமும் சின்ன 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 காரியங்களுக்கு கூட இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும்னு சொல்லி பயந்து கொண்டு சோர்ந்து சோர்ந்து போய் இருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம மேல அவர் சபையை கட்ட முடியுமா? அவரை ஆழமாய் அவன் எப்போ இத சொல்றாரு? பேதுரு ஒரு வெளிப்பாட சொல்றான். நான் யார் என்பதை நீங்க சொல்றீங்கன்னு சொல்லும்போது, பேதுரு ஒரு வெளிப்பாட சொல்றாரு. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இந்த வெளிப்பாடை அவன் பெற்ற உடனே ஆண்டவர் சொல்றாரு, இத மாம்சமும் ரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தல. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்.
அப்படின்னு சொல்லி அங்க சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு நமக்கு என்ன ரெவலேஷன் இருக்கு தேவனை குறித்து? அவரை ஜீவனுள்ள தேவனாய் நம்ம பார்க்கிறோமா? இன்றைக்கும் நம் வாழ்க்கையில ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் நம் வாழ்க்கையில் செயல்படுகிறவராய் அவரை நம்ம பார்க்கிறோமா? இல்ல அவர் எங்கேயோ இருக்கிறார், நம்ம எங்கேயோ இருக்கிறோங்கிற அந்த உணர்வுகள்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு ரெவலேஷன் இல்ல அப்படின்னா, அங்க என்ன செய்யும்? தரிசனம் இல்லாத, ஆலோசனை இல்லாத இந்த இடத்துலலாம் மனிதர்கள் சீர்கெட்டு போவார்கள்ன்னு இருக்கு. இந்த வெளிப்பாடு நமக்கு என்ன செய்யணும்? நிச்சயம் வேணும். நம்ம யாரு? நம்ம இன்றைக்கு யாருக்கு பிள்ளைகள்? அப்படிங்கிறதுல நம்ம ஒரு உணர்வுள்ள இருதயத்தை நம்ம பெற்றிருப்போம் அப்படின்னா, நம்ம எந்த பொய்யும் அசைக்க முடியாது. பாதாளத்தின் வாசல்கள் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. இன்னைக்கு பாதாளத்தின் வாசல் நம்மை மேற்கொள்ளுதுன்னா, அதுக்கு காரணம் நாம் அவரை அறிகிற அறிவிலே பல பகுதிகள்ல நம்ம என்ன செய்திருக்கிறோம்? குறைவுபட்டு இருக்கிறோம். அவரை இன்னும் உணராத இடத்தில் இருக்கிறோம். இந்த நமக்குள்ள அவருடைய வித்து இருக்குது. அந்த வித்து இன்னமும் வீரியமாய் எழும்பாத இடத்துல நம்ம இருக்கிறோம். இதற்காக தான் நம்ம இந்த மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம அவரை அந்த வார்த்தைய மெடிடேட் பண்ண அத ரியலா பார்க்கிற நம்ம வெளிச்சமாய் மாறுவோம். அதனாலதான் இயேசு சொல்றாரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நம்ம இன்றைக்கு அந்த அளவுக்கு நம்ம வெளிச்சமாய் மாறி இருக்கிறோமா? உங்க கண் வெளிச்சமாய் இருந்தால் உங்கள் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். அப்போ நம்ம கண் இன்னைக்கு வெளிச்சமா இருக்குதா? கண்ணு வெளிச்சம்னா என்ன? நம்முடைய மனக்கண்கள் இன்றைக்கு தேவனை எப்படி பார்க்கிறது? இந்த மனக்கண்கள் வெளிச்சமா இருந்தா நம்ம சரீரமே வெளிச்சமா இருக்குமா? இதுதான் ஆதி அப்போஸ்தலர்கள்லாம் அவங்க சரீரமே வெளிச்சமா இருக்கு. அவங்க உருமால்களையும் கச்சைகளையும் போட்டா கூட வியாதியஸ்தர்கள் சுகமாறாங்க. காரணம் என்னன்னா, அவங்க சரீரம் வரைக்கும் தேவனை உணர்ந்திருந்தார்கள். இன்றைக்கு நம்ம அப்படி உணர்கிற இடத்துல இருக்கிறோமா? வெளிச்சமாயிட்டாங்க. அவங்க போற பேதுருவினுடைய நிழல் பட்டு வியாதியஸ்தர்கள் சுகமாறாங்க. காரணம் என்னன்னா, அவரை அறிந்து உணர்கிற இடத்திலே அவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தை நாமும் பெற வேண்டும் என்று சொல்லித்தான் தேவன் இந்த காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க. இல்ல மனுஷரை போல எப்பவுமே கவலைப்பட்டு, சோர்ந்து, பயந்து, ஐயோ! என்ன இப்படி என்னைய சொல்லிட்டாங்க. இப்படி எனக்கு நடந்துருச்சு. இது எப்படி இந்த காரியம் நடக்கும்? என் பிள்ளைங்க எதிர்காலம் எப்படி இருக்கும்? இது எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும்? இப்படியே கவலைப்பட்டு தேவனை அறிகிற இடத்துல நம்ம வளராமல் இருக்கிறபடியினால, நம்ம என்ன செய்றோம்? நாமும் இன்னும் நம்ம வாழ்க்கையில பல இடங்கள்ல இருளுக்குள்ள மாட்டிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தேவன் நம்முடைய கண்களை அவர் திறந்திருக்கிறார். இன்றைக்கு அவர் யார்? இன்றைக்கு அவர் நமக்குள்ள யாரா இருக்கிறாரு? அவர் ஜீவனுள்ள தேவன். எங்கள் ஜீவனாகிய கிறிஸ்து எங்களுக்குள் இருக்கிறார். இன்றைக்கு உலகத்தை படைத்தவர் எனக்குள்ளே இருக்கிறார்டா. நான் நிச்சயம் ஜெயிக்கிறவளாகத்தான் இருப்பேன். ஜெயிக்கிறவனாகத்தான் இருப்பேன். அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு ஃபுல் கன்ஃபர்மேஷன் நம்மகிட்ட இருக்குதா? இன்னும் ஒரு வசனம் கடைசியா வாசித்து முடிக்கலாம். எரேமியா 9:23, 24. எரேமியா 9:23, 24. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வசனம் அழகா தெளிவா சொல்லுது. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம்.
பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு இதுலலாம் பெருமை பாராட்டிட்டு இருந்தோம். ஞானத்தை குறித்து, நம்முடைய பராக்கிரமத்தை குறித்து, நம்முடைய ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் நிச்சயம் ட்ரை ஆயிருவோம். நம்மளுடைய வெற்றிகள், நம்முடைய பெரிதான காரியங்கள் இதெல்லாம் எதுவும் நமக்கு ஒரு உண்மையான சமாதானத்தை கொண்டு வர முடியாது. அந்த டெம்பரரியா ஒரு சந்தோஷம் இருக்கலாம் நம்ம மேன்மை பாராட்டுறத வைத்து, மற்றவங்க நம்மளை குறித்து புகழ்கிறத குறித்து. ஆனா உண்மையான ஒரு சமாதானம் எப்ப நமக்கு வரும்னா அவரை குறித்து நாம் அறிந்து உணர்கிறத பொழுதுதான். அததான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை குறித்து அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். அறிகிறது மாத்திரம் இல்ல, நம்ம சொன்னதுதான், அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து. எல்லாரும் பிராக்டிஸ் பண்ண வேண்டிய இடம் என்னன்னா, அறிகிறது நிறைய அறிஞ்சாச்சு, நிறைய சத்தியங்களை தினந்தோறும் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கிறோம். ஆனா உணர்கிறோமா? ஒவ்வொருத்தரும் ஒரு வார்த்தையை எடுத்தீங்கன்னா, இதை என் அப்பா இப்படிதான் சொல்லி இருக்கிறாருங்கிறத ஒரு பைபிளை மெடிடேட் பண்ணும்போது, வாசிக்கும் பொழுதே அந்த வார்த்தைய உங்களுக்குரியதாய் பார்த்து நீங்க அதை உணர ஆரம்பிக்கும் பொழுது அது உங்க வாழ்க்கையில நிச்சயம் பலன் தரும். ஆண்டவர் சொல்றாரு, இதை என்னை குறித்து அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். என் தேவன் யாரு தெரியுமா? அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியுமா? அப்படின்னு சொல்லி அவரை குறித்து அறிந்து உணர்ந்திருக்கிறத தான் மேன்மை பாராட்ட கடவன். இவைகளின் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகள் மேல அவர் பிரியமா இருக்கிறாராம். அப்போ நம்ம பார்த்தோம், என் ஜனங்கள் அறிவில்லாமல் சிறைப்பட்டு போகிறார்கள், அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அப்போ எப்ப இந்த சங்காரம் வருது? அது உடனே வராது. கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல நம்மளுடைய சந்தோஷம், அவரை குறிச்சு அறியலைன்னா நமக்கு சந்தோஷம் இருக்காது. நம்முடைய சமாதானம் கெட்டு போயிரும். நம்முடைய விசுவாசம் அப்படியே ட்ரை ஆக ஆரம்பிக்கும். நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கை அப்படியே குறைய ஆரம்பிக்கும். இதெல்லாம் நமக்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள நடக்கிற காரியம். இப்ப தேவன் இன்றைக்கு நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். அவரை குறித்து அறிந்து உணர்கிற மனிதனே அவன் வெற்றி உள்ளவனா இருப்பான். அவன் என்றைக்கும், அதனாலதான் பார்க்கிறோம், தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால பிறந்துட்டோம் அப்படின்னா நம்ம அவரை அறிந்து உணர்ந்திருக்கிறவன் தான் உண்மையாய் தேவனால் பிறந்திருக்கிறவன். அவன் நிச்சயமாய் உலகத்தை ஜெயிக்கிறவனாய் இருப்பான். உலகம் அவனுக்கு ஒரு பாத்திரமாவே இருக்காது. இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி முறுமுறுத்து கொண்டே இருக்கிறோம்னா இன்னமும் அவரை அறிந்து என்ன செய்யல, உணரல. அவங்க அற்புதங்களை பார்த்தாங்க, ஆனா அவரை அறிந்து உணரல. அவரை எத்தனை அற்புதத்தை பார்த்தாலும் நம்ம வாழ்க்கையில அவர் அற்புதத்துக்கு மேல அற்புதம். இதுவரைக்கும் அவருக்கு நம்ம செஞ்ச, அவர் நமக்கு வாழ்க்கையில செஞ்ச அற்புதமே அத்தனை. ஆனா அதெல்லாம் நமக்கு உணர்வை கொண்டு வந்ததா? இல்ல. ஏன்னா அந்த அற்புதத்துக்குள்ள அவருடைய அன்பையும் அவருடைய கிருபையையும் அவருடைய வல்லமையையும் நம்ம பார்க்கல. அற்புதத்தை பெருசா பார்த்தோம். சிவந்த சமுத்திரத்தை தாண்டின உடனே அவ்வளோ பாடி துதிக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். தேவன் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரை வீரனை கடல்ல தள்ளினார், இதெல்லாம் பாடுறாங்க. ஆனா கூட அவங்க அந்த அற்புதம் பெருசா தெரிஞ்சது. அற்புதத்தை செய்தவரை அவர்கள் அறிந்து உணராதபடியினால எப்ப பார்த்தாலும் முறுமுறுப்பும் புலம்பலும். நாங்க எகிப்துல இருந்தா நல்லா இருந்திருக்கும், அங்க வெள்ளைப்பூடு இருக்கு, வெங்காயம் இருக்கு, எங்களுக்கு வெள்ளரிக்காய் இருந்தது. ஆண்டவர் அவர்களுக்கு அவங்கள அப்படி போஷித்து வழி நடத்தினாரு. ஆனா கூட எப்பவுமே புலம்பலும் முறுமுறுப்பும் அவங்களுக்கு அதிகமா இருந்ததை பார்க்கிறோம். காரணம் என்னன்னா, தேவனை அறிந்து உணராத இருதயம்.
உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் என்ன செய்தது? இருளடைந்தது. சங்கீதம் 95ல அதான் பார்க்கிறோம். அவங்க இருதயம் என்ன செஞ்சிருதாம்? கடினமா இருந்துதாம். ஏன்னா, தேவன குறித்து அறியல. நெறைய காரியங்கள் நோவாவின் காலத்துல மக்களுடைய இருதயம் அது நித்தமும் பொல்லாததா இருந்ததாம். ஏலியினுடைய அங்க ஒரு 1 சாமுவேல் 2:12 நீங்க அப்புறம் வாசித்து பாருங்க. ஏலியினுடைய மக்கள் பேலியாளின் மக்களா இருந்தாங்க. காரணம் என்னன்னா, அவங்க தேவனை அறியவில்லையாம். ஆசாரியர்கள் தான். ஆனா தேவன அறியல. பவுல் அவர் பயங்கரமான ஒரு ரிலிஜியஸ் பெர்சன். தேவனுக்குன்னு வைராக்கியம் கொண்டவர் தான். பயங்கரமான மதவாதி. வசனம் எல்லாம் அவருக்கு அத்துப்படி. ஆனா கூட அவர் என்ன செய்றாரு? விசுவாசிகளை துன்புறுத்துகிறவராய் இருக்கிறார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை துன்புறுத்துகிறவராய் இருக்கிறாரு. அவர் என்ன நெனைச்சாரு? நான் தேவனுக்கு ரொம்ப ஊழியம் செய்றேன்னு நெனைச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த மதம் நமக்குள்ள இருக்கும் அப்படின்னா, தேவனை அறியாதபடி இந்த ரிலிஜியன் நமக்குள்ள இருக்கும்னா, நாம் அப்பொழுதும் தேவனை எதிர்த்து நிற்கிறவர்களாகத்தான் இருக்கிறோம். இன்னைக்கு ஏதாவது ஒரு காரியம் நமக்கு புதுசா நம்ம ஒரு காரியம் கேட்கிறோம்னா, இது எப்படி அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. ஒரு ஒரு நல்ல சத்தியம். ஆனா சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா, நமக்குள்ள ஏதோ சில இடங்கள்ல மதம் என்பது ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இந்த மதத்த விட்டு முதல்ல நம்ம வெளிய வரணும். டினாமினேஷன விட்டு நம்ம மைண்ட் முதல்ல வெளிய வரணும். இதெல்லாம் விட்டுட்டு கிறிஸ்து யார்? நான் அவருக்குள் யாரா இருக்கிறேன்? அப்படிங்கிறத நம்ம உணரும் பொழுது, நாம் வெற்றி பெற்றவர்களாய் மாறுகிறோம். அப்போ இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? மரியாள போல. மார்த்தாள் அவ வேலைய செஞ்சு ஆண்டவர சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறா. மரியாள் அந்த ரிலேஷன்ஷிப், அந்த ஃபெலோஷிப்ல போய் அவ உட்கார்றா. ஆண்டவர் அதைத்தான் அவர் விரும்புகிறார். நெறைய காரியங்கள குறிச்சு கவலைப்பட்டு கலங்குகிற மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். பரிசேயர பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு என்னையும் உங்களுக்கு தெரியாது, என் பிதாவையும் உங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியாத ஸ்கிரிப்சர்ஸ், பரிசேயருக்கு தெரியாத வேத வாக்கியங்களா? அத்தன வேத வாக்கியங்களும் அவங்களுக்கு மனப்பாடம். வேத வாக்கியங்கள் சொல்லப்பட்ட கிறிஸ்து அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறாரு. ஆனா அவர தெரியல. அவங்க இயேசுவை அவங்க என்ன செய்றாங்க? ரிஜெக்ட் பண்றாங்க. புறம்பா தள்றாங்க. அவங்களுக்குள்ள பெருமை இருக்குது. அவங்க ரட்சிப்பையும் இழந்து போகிறத நம்ம பார்க்கிறோம். காரணம் என்னன்னா, அவங்க தேவனை அறிகிற அறிவை பெறல. பைபிள் நெறைய தெரிஞ்சிருச்சு. இவங்க எந்த வசனத்த கேட்டாலும் சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக தேவனை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்பது அது நிஜம் அல்ல. அவங்களுடைய வாழ்க்கைய பார்த்தா நம்ம சொல்லிற முடியும். அதனாலதான் வசனம் சொல்லுது, ஒரு மரத்தை அதன் கனிகளினாலே அறிவீர்கள். தேவனை அறிந்திருக்கிற மனுஷன் உண்மையாய் அவன் கனிகளால் நிரம்பி இருப்பான். கனிகள் ஒரு மனுஷன்ட்ட இல்லன்னா அவன் உண்மையாய் தேவனை அறியலன்னு அர்த்தம். பாவத்திலையும் இப்படி அந்த லிஸ்ட் நம்ம பார்க்கிறோம். மாம்சத்தின் கிரியைகளும் ஒரு மனிதனுக்கு இருக்கும், ஒரு ஊழியனுக்கு இருக்கும்னா அவன் உண்மையாய் தேவனை அறிய வேண்டிய விதத்தில் அறியவில்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் ஜாக்கிரதையாய் இருக்கணும். அப்போ பைபிள் நாலேஜ் ரொம்ப இருக்கு. ஐயோ! அவங்கெல்லாம் முழு நேரம் பைபிள் வாசிப்பாங்க. அப்படிங்கிறதுனால அவங்க தேவனை அறிந்திருக்கிறாங்கங்கிறதையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? அப்படி நினைக்க கூடாது. உண்மையாய் தேவனை அறிந்திருக்கிற மனிதன் அவன் தாழ்மையா இருப்பான். அவன் அன்புள்ளவனா இருப்பான். ஆவியின் கனிகள் அவனிடத்துல பார்க்க முடியும். அவன்கிட்ட பெருமைய பார்க்க முடியாது. பொறாமைய பார்க்க முடியாது. இவனே தேவனை ஆழமாய் அறிந்திருக்கிற மனிதன். இன்றைக்கு இப்படி நாமும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் வசனத்தை வாசிக்கும் பொழுது அது எனக்குன்னு சொல்லி நீங்க வாசிங்க. உங்களுக்குன்னு நீங்க பர்சனலைஸ் பண்ணி வாசிங்க. கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னா, நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறேன். அவருடைய ரத்தத்தினால நான் வாங்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க உணரும் பொழுது
இந்த வெளிச்சம் உங்களுக்கு வரும்போது சத்ரு எந்த பயத்தையும் உங்களுக்குள்ள விதைக்க முடியாது. நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளினால் எங்களை நீர் நிரப்புகிறீர் அப்பா. இன்றைக்கும் நாங்கள் தியானித்த இந்த வார்த்தையின்படி அப்பா, நாங்கள் உம்மை அறிந்திருக்கிறதை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்ட எங்களுக்கு நீர் கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த சூழ்நிலையிலும் தகப்பனே, ஆண்டவரே, அப்பா, பொய்களை நாங்கள் நம்பாதபடிக்கு சத்தியம் எங்களுக்குள் அப்பா ஆண்டவரே நிறைந்திருக்கும்படி எங்க வாழ்க்கைய நாங்க உங்க கைகள்ல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 5 சென்சஸ் சொல்லுகிற காரியங்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடி வார்த்தையில நீங்க எங்களுக்கு எப்படி உங்களை வெளிப்படுத்துறீங்களோ அதை நாங்கள் ஆழமாய் அறிந்து உணர ஆண்டவரே, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லைன்னு சொன்னீங்கப்பா. அப்படிப்பட்ட ஒரு சபையாய் நாங்கள் எழும்ப, தேவனை ஆழமாய் அறிந்து உணர்ந்திருக்கிற சபையாய் நாங்கள் எழும்ப, அப்பா அறிவில்லாமல் இருக்கிற சபையில தான் பாதாள வாய திறந்திருக்குதுப்பா. அப்படிப்பட்டவர்களாய் நாங்க இருக்கக்கூடாதுப்பா. உம்மை உண்மையாய் அறிந்து உணர்ந்திருக்கிற ஜனங்களாய் நாங்கள் எழும்ப எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. இந்த நாட்களிலே அப்பா உங்க கிருபை எங்க மேல இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் நாங்க அறிந்து கொள்ள எங்க கண்களை நீர் திறந்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா வந்த ஒவ்வொருவரையும் மனதார நான் பிளஸ் பண்றேன். விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் 100 மடங்கு ஒவ்வொருவருக்குள்ளும் பலன் தரும்படி நான் ஜெபிக்கிறேன். உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன். காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.